கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 15. இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தி நேராக அந்த சந்திராவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. சந்திரா நேராக சிவனாண்டியை பார்க்குறாங்க. இதை பார்த்ததோட கார்த்திக்கு செம ஷாக்கு. கார்த்தி அவங்க கண்ணில் படாமல் ஒளிஞ்சிருக்காரு. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ சந்திர நேரா சிவனாண்டி கிட்ட, உங்களை பார்க்க வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வரேன்னு தெரியுமா? அந்த டிரைவர் நம்ம நினைச்ச மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. அவன் சரியான தில் அலங்கடியா இருக்கான். அதனால அவன் தூங்கின பிறகுதான் கிளம்பி வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா, இதெல்லாம் கொஞ்ச நாள் தானே, அந்த ரேவதியோட கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, அதுக்கு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த ரேவதியோட கல்யாணத்தை நம்ம நிப்பாட்ட போறோம். அப்ப கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரி அவமானப்படுவா. அதுக்கு முன்னாடியே இந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்தணும். இந்த டிரைவர் நான் தான் கலசத்தை எடுத்தேன் அப்படின்னு தெரிஞ்சும் அவன் அமைதியா இருக்கான்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் எனக்கு தெரியுது அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, அப்படி என்ன திட்டம் போட்டாலும் கண்டிப்பா நம்ம கிட்ட செல்லுபடி ஆகாது சந்திரா அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, இல்லைங்க, அவன் நம்ம நினைச்ச மாதிரி இல்லைங்க. அவன் அக்கா கிட்டே என்ன சொன்னான் தெரியுமா? இது மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒரு துரோகி இருக்காங்க, அது யாருன்னு ஃபர்ஸ்ட் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னான். இது கேட்டதோட எனக்கு அப்படியே பயம் வந்துருச்சு தெரியுமா. ஒருவேளை நான் தான் அந்த கலசத்தை எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொன்னான்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், சாமுண்டீஸ்வரி கிட்ட சிக்கிப்பேன். அதுவும் பக்கத்திலேயே இருக்கிற நம்பிக்கை துரோகிய அவ என்னைக்குமே விட மாட்டா, என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவா அப்படின்னு. இதை கேட்டுட்டோட சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா, உன் விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் சாமுண்டீஸ்வரி செம டென்ஷன் ஆகிருவா அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அதாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, நீயே ஒரு ஐடியாவில தான் வந்திருப்ப, சொல்லு அப்படின்னு. இது எல்லாத்தையுமே நம்ம கார்த்தி பாக்குறாரு. இத்தனை நாளும் இவங்க நல்லா ஏமாத்திக்கிட்டு சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கூடயே இருந்திருக்காங்க. அப்ப 2-3 டைம் அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணது இவங்களும் சேர்ந்துதானா? சே, சொந்த அக்காவையே கொலை பண்ணணும்னு எப்படிதான் தோணுதோ தெரியல அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாரு. அப்ப நம்ம சந்திர நேரா சிவனாண்டி கிட்ட, இங்க பாருங்க, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு அவன் கிட்ட கேட்டேன்னு, நீ யாருன்னு சொல்லு, நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லு, உன் பேரு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவன் கொஞ்சம் கூட பதிலே சொல்லல. அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. உண்மை தெரிஞ்ச பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது அவனோட எண்ணம். அதனால அவனை பத்தின உண்மைகளை கண்டுபிடிச்சிட்டா அவனை கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு துரத்தலாம். அவன் பக்கம் ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அதோட ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டை சுத்தி சுத்தி வரான். அது ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணுங்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அவ்வளவுதானே சந்திரா, நீ கொடுத்துட்டு எல்லாம் க்ளூ, இதை வச்சு நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன். அவன் போட்டோவை வச்சு யாரு அவன் இங்கேருந்து வந்திருக்கான், எதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அதை மட்டும் நீங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போட்டோவை கொண்டு போய் சாமுண்டீஸ்வரி அக்காட்ட காமிச்சு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனை வீட்டு விட்டு துரத்திடுவேன். அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி அந்த சாமுண்டீஸ்வரியா பழி வாங்கலாம். அவன் இருக்கிறதுனாலதான் என்னால சாமுண்டீஸ்வரியை எதுவும் பண்ண முடியல. என்ன பண்ணாலுமே நம்ம தோத்து போய்கிட்டே இருக்கோம். அவன் எப்படியாவது கண்டுபிடிச்சிடறான் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, நீ விஷயத்த சொல்லிட்டியல்ல, நான் பாத்துக்கிறேன். அவன் யாரு, எந்த ஊரு, எங்கேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சிவனாண்டியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம கார்த்தி இதை பாக்குறாரு. பார்த்துட்டு, சரி, இது நம்ம போட்டோ எடுத்து வச்சுப்போம், இது நம்மளுக்கு உதவும் அப்படின்ட்டு கார்த்தி அவங்க 2 பேரையும் போட்டோ எடுக்கிறாரு. போட்டோ எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப சந்திர நேரா சிவனாண்டி கிட்ட, சரிங்க, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு, இந்த விஷயம் மட்டும் அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிரும், என்னை தேடுனானா கலவரம் ஆகிரும், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திர நேரா சிவனாண்டிக்கு பாய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம சிவனாண்டி நேரா அந்த டிரைவரை நினைச்சுக்கிட்டே, டிரைவர், நீ எங்க இருந்து வந்திருக்க, உன் பேர் என்ன அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறது தாண்டா என்னோட அடுத்த பிளான் அப்படின்னு சிவனாண்டி நினைக்கிறாரு. அப்புறமா சந்திர நேரா வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் அந்த மயில் வாகனத்தை காமிக்கிறாங்க. மயில் வாகனம் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு கிளம்புறாரு. அவருக்கு தொண்டை வறண்டு போயிட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு வாட்டர் கேனை பாக்குறாரு. அதுவும் படுத்துக்கிட்டே வாட்டர் கேன்ல உள்ள தண்ணியை குடிக்க பாக்குறாரு. ஆனா அதுல தண்ணி இல்லை. அப்ப அவர் நினைக்கிறாரு, சே, தண்ணி கூட இல்லையே, சே, இப்ப நம்ம எந்திரிச்சு போகணுமோ அப்படின்ட்டு மயில் வாகனம் எந்திரிச்சு வெளில போறாரு. அங்க போயிட்டு தண்ணி குடிக்கிறாரு. அதே நேரத்துல கார்த்தி வீட்டுக்குள்ள வராரு. அப்ப மயில் வாகனம் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி நேரா, சரி, இவர் தான் இந்த வீட்டுல கொஞ்சம் நம்பிக்கையான ஆளு, இவரை அந்த அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு என்னைக்குமே நினைச்சது கிடையாது. சோ இவரை நம்ம தனியா கூட்டிட்டு போயிட்டு பேசுவோம் அப்படின்ட்டு
நேரா அந்த மயில் வாகனத்தை தனியா கூட்டிட்டு போறாரு. அப்ப மயில் வாகனம் நேரா கார்த்திகிட்ட, ஏய் இப்ப எங்கப்பா போயிட்டு வந்த நீ அப்படின்னு கேட்க, மயில் வாகனம் கேக்குறாரு, இந்த நேரத்துல நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, எல்லாம் முக்கியமான விஷயமா தான் அப்படின்னு. மயில் வாகனம் கேக்குறாரு, முக்கியமான விஷயம், அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, சரி வா என்னன்னு சொல்லு அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா மயில் வாகனத்தை ரூமுக்கு கூட்டிட்டு போக, அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, என்னப்பா டிரைவரு, யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் போல, என்னாச்சு, ஏதாவது உண்மையை கண்டுபிடிச்சிருக்கியா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, யாருமே நம்ப முடியாத ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன். இத்தனை நாளும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு நரி இருந்திருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் கேக்குறாரு, இதானப்பா அன்னைக்கும் சொன்னேன், அது யாரு அப்படிங்கிறத தான் நீ இன்னும் கண்டுபிடிக்கலையே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, வேற யாரு, அந்த சந்திரா தான், அவங்க யாருக்கும் தெரியாம டெய்லி சிவனாண்டிய போய் பார்த்துட்டு வராங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் அதிர்ச்சியாகி, என்ன இந்த நேரத்துல சந்திரா போயிட்டு சிவனாண்டிய பார்த்துட்டு வராங்களா, சாமுண்டி சரியாத்த கொஞ்சம் கூட நம்பவே மாட்டாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, எனக்கு கூட பார்த்ததோட நம்பவே முடியல, அவங்களாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு எனக்கே ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகிருச்சு. ஆனா அவங்க வீட்டுக்கு தெரியாம ரொம்ப பெரிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாளும் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு ஆபத்து வந்ததுக்கு முழு காரணமே அந்த சந்திரா தான். அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை நாளும் ஆபத்து வெளியில இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இத்தனை நாளும் ஆபத்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, சரி உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்கிட்ட ஆதாரம் இல்லாமையா பேசுறேன் அப்படின்ட்டு அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததோட மயில் வாகனத்துக்கு, ஐயோ என்ன இது, சின்ன மாமியார் இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த போட்டோவை பார்த்தா கண்டிப்பா சாமுண்டீஸ்வரியத்தை செம டென்ஷன் ஆகிருவாங்க, விடக்கூடாது, இந்த போட்டோவை பத்தி சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த விஷயத்த பத்தி சொன்னா கண்டிப்பா அவங்க நம்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்க தங்கச்சி மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கையில எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ போட்டோ வச்சிருக்கேல்ல, கண்டிப்பா இந்த போட்டோவை காமிக்கலாம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா மேடம் நம்ப மாட்டாங்க, நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சாமுண்டீஸ்வரி மேடம் நம்புவாங்க அப்படின்னு. ஆனா அவங்க நம்ப மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கையோட இருக்காங்க. அப்படி இருக்கையில இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு மயில் வாகனம். ஐயோ, அப்ப இத்தனை நாளும் அவங்கதான் அத்தைய வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணதா, இப்ப அத்தைய அவகிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நம்ம எப்படியாவது இந்த உண்மையை சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு தெரியப்படுத்தணும், அப்பதான் எப்படியாவது சந்திராவோட இந்த திட்டத்திலேருந்து சாமுண்டீஸ்வரி மேடத்தை தப்பிக்க வைக்க முடியும். அவங்களோட அடுத்த டார்கெட் என்னன்னா ரேவதியோட கல்யாணம் தான் அப்படின்னு. மயில்வாகனை கேக்குறாரு, சரி இன்னொரு லேடி யாரோ இருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்க யாரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அந்த லேடியும் இவங்க ஏற்பாடாதான் இருக்கணும், கண்டிப்பா இவங்க அந்த லேடி கிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க, ஸோ அதுதான் இங்க ஏதோ பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் அந்த லேடி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, சரிப்பா சீக்கிரம் கண்டுபிடி, இந்த வீட்டுக்கு வரப்போற ஆபத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துப்பா, அதோட நீ இந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தும் பொழுது நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லு, அப்பதான் அத்தைக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாங்க, கண்டிப்பா சொல்றேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா மயில் வாங்கினா கார்த்திகிட்ட, சரி ஓகே என் பொண்டாட்டி என்ன தேடுவ நான் போறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. மயில் வாங்கினா நேரா அவரோட ரூமுக்கு போறாரு. அங்க போயிட்டு என்ன நினைக்கிறாருன்னா, இத்தனை நாளும் பிரிஞ்சு இருக்கிற அந்த சந்திராவே சிவனாட்டிய போயிட்டு இந்த நேரத்துல பாத்துட்டு வராங்க, நான் என் பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு பார்க்காம இருக்கேன் அப்படின்ட்டு சிவனாண்டி நினைக்கிறாரு. சரி என் பொண்டாட்டி தானே, ஒன்னே என் மேல கோவப்பட மாட்டான் அப்படின்னு அந்த பெட்டு மேல வந்துட்டு அவரோட தலகாணியை போட்டுட்டு போர்வையை தூக்கி வீசிட்டு ரோஹிணியோட போர்வை எடுத்து போத்திக்கிறாரு. அப்ப சிவனாண்டி இன்னொரு பக்கம் மயில் வாகனம் நம்ம ரோஹிணி கிட்ட, ரோஹிணி அப்படின்னு கூப்பிட, ரோஹிணி டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்து அவர் பக்கத்துல படுத்து கிடந்ததோட ரோஹிணி டக்குன்னு பிடிச்சி ஒரே உதையா உடைக்கிறாங்க. இதனால மயில் வாகனம் கீழே வந்து விழுக்கிறாரு. அப்ப மயில் வாகனம், ஏட்டி நான் உன் புருஷன்டி, எதுக்கடி இப்படி உதச்சி தள்ளுற அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் படுத்து கிடக்குற பெட்ல வந்து படுத்து கிடப்பீங்க, உங்களுக்கு யார் அவ்வளவு தைரியம் கொடுத்தது அப்படின்னு கேட்க, ஸோ இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருடி, நான் உன் புருஷன், இப்படி எட்டி உதச்சி விட்டேன்னா எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கு மேல இங்க படுக்கணும்னு நினைச்சீங்க அவ்வளவுதான், அப்புறம் வெளியில தள்ளி விட்டு ரூம் கதவை சாத்தி லாக் பண்ணிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் கேட்கிறாரு, ரோகிணி நீ சும்மா தானே சொல்ற அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, உண்மையாதான் சொல்றேன், ஏதாவது வந்தீங்க பக்கத்துல அவ்வளவுதான் அப்படின்னு.
இதை கேட்டதோட மயில்வாகனம் செம்ம ஷாக் ஆகுறாரு. ஆகா, என்ன இது, இவ இப்படி கோவப்படுறாளே அப்படின்னு. அதுக்கப்புறமா மயில்வாகனம் தூங்குறாரு. இவகிட்ட இதுக்கு மேல பிரச்சனை பண்ணக்கூடாது. இத்தனை நாள் பிரிஞ்சு இருக்கிற சிவனாண்டியும் அந்த சந்திராவுமே பார்த்து பேசிக்கிறாங்க. ஆனா இவ மட்டும் என் மேல இன்னும் கொஞ்சம் கூட பாசமே இல்லாம இருக்கான் அப்படின்ட்டு மயில்வாகனம் ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் பொழுது விடியுது. மறுநாள் காலை அங்க நம்ம சாமுண்டீஸ்வரி 4 பொண்ணுங்க அப்புறம் சந்திரா எல்லாரும் இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தியும் மயில்வாகனமும் வந்து நிக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி அதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடக்குது. என்னன்னா, கார்த்திக்கு வந்து நேரா பரமேஸ்வரி கால் பண்றாங்க. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, சொல்லுங்க பாட்டி, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்னப்பா, நாளைக்கு பொங்கல் விழா தெரியும்லப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, தெரியும் பாட்டி, அதை மறப்பனா அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இத்தனை நாளும் நானும் தாத்தாவும் மட்டும் தனியா இருந்ததுனால 2 பேரும் பொங்கல் சமைச்சோம். ஆனா இந்த வாட்டி நீ இருக்க, நீயும் வந்திருப்பா, அதோட 4 பேத்திங்களையும் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி, இன்னும் வீட்டுல உள்ள பிரச்சனை இன்னும் முடியல, உங்களுக்கே தெரியும். அந்த பொண்ணுங்களும் உங்க மேல கோவமா தான் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சாமுண்டீஸ்வரி அத்தை பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணுங்க கண்டிப்பா வரமாட்டாங்க பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, கார்த்தி, அட்லீஸ்ட் அந்த பொண்ணுங்களுக்கு என் கையால துணி எடுத்து கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, எனக்கு இது ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு, நான் எப்படியாவது என் பொண்ணுங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து கொடுத்துட்றேன், என் பேத்திங்களுக்கு என் கையால ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரிங்க பாட்டி, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, அதோட நாளைக்கு பொங்கலுக்கு நீ வந்துரு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க வேற நிறைய வேலை இருக்குமே பாட்டி, சரி ஓகே, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறமா மறுநாள் காலை பொழுது விடியுது. அப்ப சாமுண்டீஸ்வரி வீட்டுல உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அப்ப மயில்வாங்கனை கேக்குறாரு, அத்தை, என்னத்த எல்லாரையும் இப்படி அவசர அவசரமா கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நாளைக்கு பொங்கல் விழா, அந்த பொங்கல் விழாவுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். இங்க பாரு டிரைவர், குளிச்சுட்டு ரெடி ஆகும், என் பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா மேடம், எடுக்க போகலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன டிரைவர், நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் மேடம், நைட்டு ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, அப்படி என்ன படப்பா, தூக்கத்தையே விட்டுட்டு படம் பார்த்துருக்கியன்னா அப்படி என்ன படம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த படமா, ஒரு பெரிய பணக்கார அக்கா, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி. ஆனா அந்த தங்கச்சி வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு அக்காவுக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க, அதுவும் நம்பிக்கை துரோகம். ஆனா எது தெரியாம அந்த அக்கா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்ச பிறகு அந்த தங்கச்சிய வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறாங்க. இதுதான் அந்த கதையே அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, கதையை கேட்டா ரொம்ப அருமையா இருக்கே, இந்த மாதிரி கதைய நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது அப்படின்னு. அப்ப நம்ம சந்திரா நேரா பார்த்திய பார்த்து முறைச்சிக்கிட்டே, பாத்தியாக்கா எப்படி குத்தி காட்டி பேசுறத, எனக்கு தெரிஞ்சு இவன் என்னதான் சுட்டி காட்டி பேசுறான் அப்படின்னு நல்லாவே தெரியுதுக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கோவப்படுறீங்க, நான் பார்த்த படத்தோட பேரை தான் சொன்னேன், நீங்க எதுக்கும் கோவப்படணும் அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, ஆமல்ல, நீங்க எதுக்கு சின்ன மாமியாரை இப்படி கோவப்படுறீங்க, உங்களுக்கும் இந்த கதைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா அந்த டிரைவர் பார்த்த கதையை தான் சொல்றான், நீ ஏன் கோவப்படுற அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, நான் பக்கத்திலே இருந்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லாம சொல்றான், நீ கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, ஏன் இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிற, இங்க பாரு, நீ எனக்கு உயிர் தங்கச்சி, இந்த கடவுளே வந்து இறங்கி வந்து நீ கெட்டவ அப்படின்னு என்கிட்ட சொன்னாலும் நான் கண்டிப்பா நம்பவே மாட்டேன். ஏன்னா நீ எனக்காக எவ்வளவு தியாகங்கள் பண்ணியிருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சொந்த புருஷன் கூடயே வாழாம நீ எனக்காக பல தியாகங்கள் பண்ணி என் கூடவே இருக்க. அப்படி இருக்கையில அடுத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பொசுக்குன்னு நம்பிடுவேனா, இங்க பாரு, நீ என் உயிர் தங்கச்சி, நான் என்னைக்குமே யாரு என்ன சொன்னாலுமே நீ அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ண அப்படிங்கிறத நான் காலத்துக்கும் நம்பவே மாட்டேன். ஏன்னா நீ என்னோட உயிர் தங்கச்சி, தெரியும்ல அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட சந்திரா ஓடி வந்து சாமுண்டீஸ்வரியை கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, கண்டவங்க கண்டது சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நான் என்னைக்குமே உன்னை நான் தப்பாவே நினைக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா, நீ என் மேல என்ன அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்க அப்படிங்கிறது இத்தனை நாளும் எனக்கு தெரியாம போயிட்டு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்னைக்கும் கவலைப்படாத, உனக்கு எப்பவுமே நான் துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து நான் கலை சிரிக்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க கார்த்திகிட்ட, இங்க பாருப்பா டிரைவர்,
பொங்கலுக்காக நிறைய பொருட்களும் என் பொண்ணுங்களுக்கு ஆடைகளும் எடுக்கணும், அதனால நீ குளிச்சுட்டு ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் மற்ற பொண்ணுங்களும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம மயில்வாகனம் நேரா கார்த்திகிட்ட என்னப்பா இது அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரா நேரா கார்த்தி பக்கத்துல வந்து நின்னுகிட்டு, என்ன எங்க அக்காவுக்கு எதிரா என்ன தூண்டி விடலாம்னு பாத்தியா? நீ என்ன பண்ணாலுமே நடக்காது, பாத்தியா என் அக்காக்காரி என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஓ அப்படியா, அந்த கதை இருக்கு பாருங்க கதை, அந்த கதையே உங்களை பத்தி தான். நீங்க நேற்று நைட்டு போயிட்டு சிவனாண்டிய பார்த்துட்டு வந்தது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. இதை கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. அப்ப மயில்வாகன நேரா சந்திராவை பார்த்து, அந்த படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தெரியுமா, நைட்டு நீங்க காமிச்சிங்களே அப்படின்னு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஆக இந்த மாப்பிள்ளைக்கும் இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சு போச்சா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. அப்ப கார்த்தி நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க நைட்டு யாரை பார்த்துட்டு வந்தீங்க, என்ன பேசுனீங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அது எதுவுமே கண்டிப்பா நிறைவேறவே நிறைவேறாது. நீங்க எப்படிப்பட்டவங்க, நீங்க இதுக்காக வந்துட்டு இத்தனை நாளே இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு சாமுண்டீஸ்வரி மேடத்தை பழிவாங்கறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களோட சாயத்தை விளக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட சந்திரா கார்த்தியை பார்த்து முறைச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, பாத்தியாப்பா நம்ம கையில ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தும் சின்ன மாமியார் எப்படி நம்மளை மிரட்டுறாங்க பாத்தியா, அவங்க சாதாரண ஆள் கிடையாது, சரியான தில்லாலங்கடி ஆளுதான். அதனாலதான் இத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ள யாருமே அவங்கள பத்தின உண்மைகளை கண்டுபிடிக்க முடியல. நீ இங்க பாருப்பா டிரைவர், நீ கண்டிப்பா கூடி சீக்கிரம் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்பா அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதோட சாமுண்டீஸ்வரி அத்தை ரொம்ப இன்னசென்ட், அவங்க எல்லாரையும் நம்புறாங்க. அதோட அவங்க தங்கச்சின்னா அவங்களுக்கு உயிர், அவங்க தங்கச்சி இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. நீதாப்பா சீக்கிரம் அந்த சந்திராவை பத்தின உண்மைகளை சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு புரிய வச்சு நீ எப்படியாவது தெளிவுபடுத்தணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா, அதோட ரேவதியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த திட்டம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, சரி அந்த மகேஷ் மாயா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா, அதை முதல்ல விசாரி, ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம், அதனால அவங்க சரியா இருந்தா நம்ம பொண்ணுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது அப்படின்னு மயில்வாகனம் புது ஐடியாவை கொடுக்க, இது கேட்டதோட தான் கார்த்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் சொல்றது உண்மைதானே, ஒருவேளை மகேஷ் மாயா சைடு ஏதாவது மிஸ்டேக் இருந்தா மட்டும்தான் கல்யாணம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் யாரும் கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டாங்க. சோ மகேஷ் மாயா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத விசாரிக்கணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம கார்த்தி வந்துட்டு அவங்க பாட்டி சொன்னாங்கல்ல, பேத்திங்களுக்கு சட்டை எடுத்து கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரியும் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டாங்கல்ல, ஸோ இந்த இதை வச்சு எப்படியாவது ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கொடுக்கலாமா அப்படின்னு கார்த்தி புது திட்டத்தை போடுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.